சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பிரவீன் சக்கரவர்த்தி இதை ஏன் சொல்கிறாருன்னா, அவர் தாவேகாவோட போகணுன்னு விரும்புகிறாரு. அது காங்கிரஸில் நடக்கலை. அதனால் திமுகவை கோபப்படுத்துவதற்கு, எரிச்சல் ஊட்டுவதற்காக அவர் பேசுகிறார். ராகுல் காந்தியோட மறைமுக ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் பேச மாட்டார். ஆகவே ராகுலோட மறைமுக ஆசீர்வாதத்துடன் தான் அவர் பேசுகிறார். அவர் பேசுவது உண்மை. அவர் பேசுகிற ஒரே காரணத்துக்காக அது பொய்ன்னு ஆகிடாது. மீடியாவாக இருந்ததுன்னா இந்நேரம் வேறு பல உண்மைகள் மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கும். மீடியாவும் ஒட்டுமொத்தமாக கொத்தடிமையாக போனது 90% ஆட்சியாளர்களுடைய கொத்தடிமையாக போனதோட விளைவு ஏதோ தேனும் பாலும் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக இன்னும் நமக்கு வரலையே. ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா அரசுக்கு இப்போ பெரிய நெருக்கடி உண்டாகும். எல்லா மந்திரியும் 5000 ரூபாய் கொடுன்னு அதிகாரிகளை நெருக்கிறாங்க. அதிகாரிகள் வடிவேலு காமெடியில் வர மாதிரி பேண்ட்டு காமிக்கிறாங்க. இவ்வளோதான் இருக்குன்றாங்க. அதிகாரிகள்லாம் சொல்லிட்டாங்க, இவ்வளோதான். பாயிண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வருங்க நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். வணக்கம் சார். பிரவீன் சக்கரவர்த்தியோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மற்ற மாநிலங்களை முன்னுதாரணமாக காட்டி தமிழ்நாடும் பெரிய கடன் சுமையில் தான் இருக்கு, கடன் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. அது ராகுல் காந்தியுடைய நாலேஜ் படி தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரா, இல்லைன்னா கட்சி விட்டு வெளில போகணுங்கிற ஒரு முடிவில் நடந்துட்டு இருக்குதா? விஜய் சந்திப்புலேருந்து எல்லாமே சர்ச்சைக்குரியதாக இருக்குது. காங்கிரஸ் தரப்பில் ஒரு பக்கம் ப. சிதம்பரம் திமுக அலைன்ஸ் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு கார்த்தி சிதம்பரத்தை கூப்பிட்டு போய் பேசிட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் இது போன்ற நபர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு சில விஷயங்களையும் பேசிட்டு வராங்க. செல்வ பிறந்தே ஒரு பக்கம் ஆஃப். இப்படியே தான் அந்த கட்சியினுடைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? ராகுல் காந்தியோட மறைமுக ஆசீர்வாதத்தோடு தான் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு. அதில் சந்தேகமே இல்லை. கடன் சுமை அதிகமாகிடுச்சுன்றது உண்மைதான். அது இவங்க முட்டு கொடுக்குறாங்க. திமுக சார்ந்தவர்களும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸும் எம்பிஸ் ஜோதிமணி, சசிகாந்த், செந்தில் எல்லாருமே கடன் வாங்கினாலும் அது வளர்ச்சிக்கான குறியீடுன்றாங்க. அதுக்குன்னு 10 லட்சம் கோடிலாம் நீ வாங்கிட்டு கடனை அப்படியே கடந்து போக முடியாது. அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட், அது திமுக வந்தாலும் அல்லது யார் வந்தாலும் அவர்கள் பெரும் சுமை தான் இது. அவர் சொல்கிறது பாயிண்ட்டு கரெக்டு. ஆனால் சொல்கிறவருக்கு உள்ளோக்கம் இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி இதை ஏன் சொல்கிறாருன்னா, அவர் தாவேகாவோட போகணுன்னு விரும்புகிறாரு. அது காங்கிரஸில் நடக்கலை. அதனால் திமுகவை கோபப்படுத்துவதற்கு, எரிச்சல் ஊட்டுவதற்காக அவர் பேசுகிறார். ராகுல் காந்தியோட மறைமுக ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் பேச மாட்டார். ஆகவே ராகுலோட மறைமுக ஆசீர்வாதத்துடன் தான் அவர் பேசுகிறார். அவர் பேசுவது உண்மை. அவர் பேசுகிற ஒரே காரணத்துக்காக அது பொய்ன்னு ஆகிடாது. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு பேசுகிறவருக்கு உள்நோக்கம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திட்டக்குழுவுடைய தலைவர் அப்படிங்கிறவங்க, துணைத் தலைவர், எல்லா போஸ்டிங்கும் போட்டு ஒரு மாநிலத்திற்கான அந்த பிளானிங் கமிஷனோட ஒர்க்கு நிறையா இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு செயல்பாட்டில் அவங்க சரியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க சார், தமிழ்நாட்டை பொறுத்தளவு திட்டக்குழுவினுடைய? இல்லைங்க, இது ரொம்ப டெக்னிக்கல் சப்ஜெக்ட். எனக்கு நாலேஜ் இல்லைங்க. ஜெயரஞ்சன் நம்முடைய நண்பர் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும். எல்லா மாநிலங்களும் இருக்க மாதிரி இங்கே திட்டக்குழு இருக்குது. மத்தியில் கலைச்சிட்டாங்க, அது நித்தி ஆயோக் வந்துடுச்சு. திட்டக்குழுவோடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிற அளவுக்கு என்னிடம் தரவுகள் இல்லை. ஆகவே நான் அது அரசின் செயல்பாடுகள்னு வேணால் பேசலாம். அரசினுடைய செயல்பாடு திட்டக்குழு ஸ்பெசிஃபிக்காக பேச முடியாது. அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, பட் நிறைய சிக்கல் வருது. கரப்ஷன் ஒரு பெரிய இஷ்யூங்க கவர்மெண்ட்டில். அதை பேச மறுக்கிறாங்க, எதிர்கட்சிகளும் பேச மறுக்குது. மைண்ட் பாக்லிங் கரப்ஷன் போயிட்டுருக்குன்னு தான் எல்லா தகவல்களும் வருகின்றன. 96 மாதிரி தான் ஊழல் ஒரு பெரிய சிக்கலை தான் அரசுக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கலாம். இவங்க ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகள்லையும் திமுக கவுன்சிலர்கள் அவங்கவுங்க தலைவர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானங்கள், வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதை பார்த்தீங்கனாலே இந்த கவர்மெண்ட்டில் எவ்வளோ கரப்ஷன் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அது முதல் அடையாளம். இந்த ஆட்சியில் நடந்துட்டு திருநெல்வேலி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி மேயர்களுக்கு எதிராக உள்ளூர் எல்லாம் திமுக மேயர். மதுரையிலையும் அதே மாதிரி. மதுரையிலையும் அவங்க எக்கச்சக்கமாக கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வேறு வழியே இல்லாமல் திருநெல்வேலியிலும் கோயம்புத்தூர்லையும் மாற்றுறாங்க. காஞ்சிபுரத்தில் அந்த அம்மா தப்பி போயிடுச்சாங்க. மதுரையில் 200 கோடியில் மாட்டின்னு மேயர் புருஷனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. மேயர் ராஜினாமா பண்ணாங்க. இன்றைக்கி தலை இல்லாமல் தான் இருக்குது அது. ஆகவே ஊழல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த அரசில், திமுக அரசில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, பெரிய அளவில் ஊழல் ஒரு சிக்கலாக உருவெடுத்திருக்கு. உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னா, இதெல்லாம் தான் ஆதாரம். நீ நீதிமன்ற தீர்ப்புகளை வச்சு சொல்ல முடியாது. இந்தியாவில் ஊழல் வழக்குகளில் தண்டிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை 1% கூட இருக்கு. அதனால் ஊழல் இல்லைன்னு ஆகிடாது. ஸோ கரப்ஷன் இந்த கவர்மெண்ட்டில், திமுக கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய சிக்கல், பெரிய இஷ்யூ தான் அது. ரெண்டாவது, எத்தனை நீதிமன்ற தீர்ப்புகளில் கரப்ஷனுக்கு எதிராக, இந்த அரசுக்கு எதிராக கண்டனம் வந்திருக்கு. அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள் கொடுத்துருக்கக்கூடிய புகார்கள்
அது மீதான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது, சில விஷயங்கள் நடவடிக்கை எடுத்ததுங்க. என்ன ஆதாரம்னு கேட்டினா, இந்த 3-4 விஷயங்களை வைத்து இந்த அரசியல் திமுக அரசியல், ஸ்டாலின் அரசியல், கரப்ஷன் ஒரு மேஜர் இஷ்யூன்றதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இது எல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு இது வளர்ச்சியை பாதிக்கும். நீங்கள் அளவில்லாமல் கையூட்டுகள் வாங்க பெறும் பொழுது இங்கே கண்டிப்பாக அது வந்து வளர்ச்சி பணிகளை பாதிக்க தான் செய்யும். கரப்ஷன் ஒரு இஷ்யூவே இல்லைன்னு பேசுறது என்ன பொறுத்தவரையில் ரொம்ப அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த இது ஓடிட்டு தான் இருக்குது. என்ன கண்ணு முன்னால் இருக்காது. 200 கோடிக்கு மதுரை மேயர் கரப்ஷன் மாநகராட்சியில் கமிஷன் அரசுக்கே தெரியுது. சிபிசிஐடி என்கொயரி ஆர்டர் பண்ணுறாங்க. அங்கே எல்லா பணிகளும் நிறுத்தப்படுது. மேயரோட கணவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் மேயர் அரெஸ்ட் பண்ணல? நீ மேயர் தானே, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி மேயர் தானே முதல் குற்றவாளி. மேயர் மீது எந்த நடவடிக்கையுமே கிடையாது. அவங்களா அவர் பொது ஊழியர் என்பதால் தான் அவர் கணவர் கைது செய்யப்படுகிறார். நீங்கள் மெயின் குற்றவாளியை விட்டுட்டு கூட இருக்கவங்களை துணைக்கு போனவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெண் மேயருடைய கணவர் 200 கோடி ரூபாய் ஊழலில் கைது செய்யப்படுகிறார்னா இங்கே ஊழல் எந்த அளவுக்கு வந்து மலிந்து கிடக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம். உடனே யூனிவர்சல் ஃபினாமினா உலகம் பூரா ஊழல் இருக்குது, ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான, மக்களை சிறுமப்படுத்துகிற ரொம்ப தவறான ஒரு ஆர்குமெண்ட். ஏன்னா இப்போ திமுகவை ஆதரிக்கக்கூடிய சில வாடகை வாய்கள் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மக்களை முட்டாளாக நினச்சின்னு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஊழல் வந்து ஒரு முற்றிலும் ஒழிக்க முடியாட்டியும் ஓரளவாவது நீங்கள் ஊழலை கட்டுப்படுத்தணும் முடியும். அது ஒரு இஷ்யூவே இல்லைன்னு பேசுறதுலாம் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். அது முழுமையாக இப்போ பார்த்தோம்னா தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்துட்டு எம்எல்ஏக்கள் தன்னோட தொகுதிகளுக்கு போகிறது வழக்கமான ஒரு விஷயம். இன்றைக்கி செல்வ பிறந்தகை அவரோட தொகுதிக்கு போகும்பொழுது மக்களே அவரை விரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி நடந்து எல்லா மீடியாக்களையும் அது கூட்டிகிட்டு இருக்குது. ஸ்ரீபெரும்புதூருக்கு அவர் போகிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. அது ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இப்போ இருக்கிறார். ஒரு எம்எல்ஏங்கிற தாண்டி ஒரு கட்சியினுடைய தலைவர் வேறு இப்போ. ஆனால் செல்வ பிறந்தகையால் தன்னோட தொகுதிக்கு போக முடியலை. 1000 ரூபாய் மட்டும் கொடுத்து வெற்றி பெற்ற முடியாது என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவங்க நம்புறது அந்த ஒரு ஸ்கீமு தானங்க. அந்த ஒரு ஸ்கீமு தான் மகளிர் உரிமை தொகை மட்டும்தான். அது ஒன்று தான் நீங்கள் பெருசாக நம்புறீங்க. அந்த விடியல் பயணம் ஓரளவுக்கு. இதை தவிர வேற என்ன நீங்க வந்து நம்புறீங்க? அது சொல்லுங்க. லேப்டாப்பும் கடைசி நேரத்தில் வந்து தான் கொடுத்தாங்க. எதுவுமே முழுசா வந்து சேரல. திமுகவோட கொள்கை பிரச்சார செயலாளராகவே மாறிவிட்டார் செல்வ பெருந்தகை. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அந்த விஷுவல்ஸ் நானும் பார்த்தேன். பெண்கள் முற்றுகையிடுறாங்க. அவருடைய தொகுதிக்குள்ளே போகும்போது தான் நடக்கிற விஷயமா இருக்குது. அவரால் போக முடியல, திரும்ப ரிட்டர்ன் போறாரு அவருக்கு. அப்போ இது தமிழ்நாடு பூரா என்ன நிலைமைன்றதுக்கான ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சார். இது மீடியாவாக இருந்ததுன்னா இந்நேரம் வேறு பல உண்மைகள் வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கும். மீடியாவும் ஒட்டுமொத்தமாக கொத்தடிமையாக போனது 90% ஆட்சியாளர்களுடைய கொத்தடிமையாக போனதோட விளைவு ஏதோ தேனும் பாலும் ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி மிக கடுமையாக இருக்குது. கேட்டால் நீ நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. உன் ஃபோட்டோ எடுத்து போரு. கடந்த 3 வாரமாக தமிழ்நாடு பூரா நடந்த போராட்டங்கள் அவருடைய புகைப்படங்கள் தினமலரில், எக்ஸ்பிரஸில், தந்தியில் வந்திருக்கு. எத்தனை மாவட்டங்கள் நடந்துட்டு சென்னை மாநகரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி உங்கள் தோழமை கட்சி எம்எல்ஏவால் தொகுதிக்கு உள்ளே போக முடியல. பல எம்எல்ஏகளுக்கு இதான் கதி. அப்போ ஆன்டி இன்கம்பன்சின்றது மிக கடுமையாக கீழே இருந்துகிட்டு இருக்குது. அதை மறைக்கிறதுக்கான வேலைகளை தான் அரசு செய்யுது. அரசாங்கத்துக்கு ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக மாறி போன மீடியா செய்யுது. எதிர்கட்சிகள் கொலாப்ஸ். செல்வ பெருந்தகை நடந்தது தான் நாளைக்கு எல்லா எம்எல்ஏக்களும் நடக்க போகுது. பெரும்பாலான எம்எல்ஏக்களுக்கு நடக்க போகுது. ஆனால் ப. சிதம்பரம் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஜெயிச்சிருவோம், குறிப்பாக அந்த மதுரை, சிவகங்கை இந்த மாதிரி ஒரு 3-4 மாவட்டங்களில் ரொம்ப ஈஸியாகவே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுக்குறாரு. சிஎம்ஐ சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ப. சிதம்பரமும் அவருடைய பையன் கார்த்திக் சிதம்பரமும் மீட் பண்ணதுக்கப்புறம் திமுக அப்படி ஒரு ஃபார்மில் இருந்துட்டு இருக்கோம் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாரு. மக்கள் வரவேற்பு பயங்கரமாக இருக்குதுங்க. கனவு காண்கிறார் ப. சிதம்பரம். பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் பழனியப்பன் சிதம்பரம். அது அவ்வளோ ஈஸி இல்லை. திமுகவுக்கு அது நன்றாக தெரியும். ஜெயிச்சாலும் ஈஸியாக ஜெயிக்க முடியாது. போராடி தான் ஜெயிக்க முடியும். 5 வருடங்கள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, விஜய் ஃபேக்டர் இருக்குது. ஆகவே நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிரோன்றதெல்லாம் கதை. நன்றாக கதை இழக்கிறார் ப. சிதம்பரம். தெரிந்தே பொய் பேசுகிறார். அவருக்கு தெரியும் உண்மை நிலவரம் என்னன்னு. ஆனால் வந்து அதை பொய்யை மெய்யாகவும் மெய்யை பொய்யாகவும் பேசுவதில் சாமர்த்தியசாலி அவர். வார்த்தை வித்தகர். அழகாக பேசுவார், நல்ல மடைமாற்றம் செய்வார். அந்த மாதிரியான ஒரு மடைமாற்றம் தான் இந்த விஷயம். நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோன்றது. அவர் கட்சிக்காரர்களே இதை நம்ப மாட்டார்கள். செவிலியர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, துப்புரவு பணியாளர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மௌனம் சாதிக்கிறது பெரிய அளவில் அறிக்கைகள் வரல. ஏற்கனவே துப்புரவு பணியாளர் போராட்டம் நடந்தப்போ முதலமைச்சரோட ஃபங்க்ஷனில் இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிற பொழுதும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ரொம்ப அமைதியாகவே அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி சார் பார்க்குறேன்? இடதுசாரி இயக்கங்களோட கொள்கை எந்த இடத்துல வந்து விட்டு போய் நிற்குதுங்க? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வார காலமாக தமிழகம் வந்து போராட்ட களமாகவே மாறிவிட்டது. ஆனால் கம்யூனிஸ்டுகளை காணோம். எங்கும் காணோம், எங்கும் காணோம், எதிலும் காணோம் அவர்களை. கேட்டால் அதற்கு ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுப்பாங்க 2 தோழர்களும்.
அவர்களுடைய வாக்கு வங்கி சிதறிக் கொண்டிருக்கிறது. அது இருக்கிறது 1% வாக்கு வங்கி தான், ஒரு 1% கீழே 2 பேருக்கும் சேர்ந்து. அதுவே காலி. சாம்சங் போராட்டத்திலேயே போச்சு அது. சாம்சங் போராட்டத்தில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை ராத்திரியோட ராத்திரியாக போலீஸை வச்சு அவங்களோட டென்ட்டு கொட்டாயெல்லாம் பிரித்து போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அடுத்த நாள் நம்முடைய பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமா, வைகோலாம் போனப்போ அந்த தோழர்கள் பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை, மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம். அப்போ நாளைக்கு போய் நீங்கள் வந்து இத்தனைக்கும் அவங்க வந்து சங்கத்தை அங்கீகரிக்கிறது தான் கேட்டாங்க. பிறகு அங்கீகரிச்சிங்கல்ல, நீதிமன்றத்துக்கு போய் போராடி அங்கீகரிச்சிங்கல்ல, முதல்ல அந்த அங்கீகாரத்தை கொடுத்து அது நடந்திருக்காதுல்ல. அப்போ நீங்கள் வந்து கட்சி வேணால் போய் 2 இடதுசாரிகளும் திமுகவோட கூட்டணியில் சேரலாம், அவங்களுடைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோன்ற வாசகத்தை தான் நீங்கள் நினைவில் கொள்ளணும். அதே மாதிரி விசிகா அவங்களுக்கு 0.98% தான் ஓட்டு. பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, வேங்கவேல் இன்சிடெண்ட்டுக்கெலாம் பிறகு அங்கே வந்து 4 ஆண்டு கால வடுன்னு இதை விகடனில் கூட எழுதியிருந்தாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து திரும்ப வேண்டாம் வேணாலும் போய் கூட்டணியில் இருக்கலாம், அவர்கள் அந்த சமூக மக்கள் வாக்களிப்பாங்களா? ஆகவே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவங்க வந்து இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கி போராட்ட களமாக தமிழகம் மாறி இருக்கும் பொழுது வாய்மூடி மௌனமாக இருப்பது என்பது ரொம்ப அவலத்தின் உச்சம். உச்சமாக தான் இருக்குது. ஆமாம், இது எதுக்காக பண்ணுறாங்க? கடந்த முறை 25 கோடி 10 கோடி 15 கோடி வாங்கினாங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 15 கோடி வாங்கினாங்க. அதனுடைய தொடர்ச்சியா அல்லது என்னன்றது அவங்க தான் விளக்கணும். ஏன்னா இது ஒரு சாமானியனுடைய கேள்வி. இது தமிழகம் போராட்ட களமாக மாறி இருக்குது. முதல்ல யார் போராடினாலும் முன்னணியில் வந்து நிற்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட்டுகள் தான். 2 பேருக்கும் தரா 2 எம்எல்ஏ இருக்காங்க. நாம் இருவர் நமக்கு இருவர்னு வச்சுட்டு இருக்காங்க. 6 சீட்டு கொடுத்தாரு, திமுக கொடுத்தாங்க. இந்த தடவை அந்த 6 சீட்டுக்காகவோ அல்லது 4 குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பேசாமல் இருக்காங்களான்னு தெரியல. 2 சீட்டு இருந்தாங்கன்னா இல்லாட்டின்னா அதுக்காக வந்து இந்த அளவுக்கு போய் இந்த அரசாங்கத்துக்கு வந்து நீங்கள் காவடி தூக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? கோர் இஷ்யூஸில் திமுகவோட இருக்கிறது நியாயமானது, பிஜேபி எதிர்ப்பில், மதவாத எதிர்ப்பில். ஆனால் இங்கே ஒரு அரசு இருக்குது, இதில் இந்த அரசு வந்து தொழிலாளர் விரோத அரசாகவே மாறிவிட்டது என்பதற்கு தினம் தினம் நடக்கக்கூடிய போராட்டங்கள் சாட்சியமாக இருக்கும் பொழுது வாயை திறக்காமல் இருப்பது என்பது வந்து என்ன சொல்கிறேன்னா, இவங்க தங்கள் வாக்கு வங்கியை முற்றிலுமாக இழந்திருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட தப்பி பிழைக்கலாம், கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய விலையை கொடுப்பார்கள். ஆளும் கட்சிக்கு காவடி தூக்கியதற்கான ஒரு விலையை வரும் தேர்தலில் இது 2 கம்யூனிஸ்ட்டுகளும் விசிகாவும் கண்டிப்பாக கொடுக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மாநில பிரச்சனையில் ஒரு இடங்களில் கூட சு வெங்கடேசன் அவர்கள் பேசியதே கிடையாது. மாவட்டத்தினுடைய தொகுதி பிரச்சனையும் பேசினது கிடையாது. ஆனால் மோடி எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள், பார்லிமெண்ட்டில் பேச வேண்டிய விஷயம், இதை தாண்டி ஒரு நாள் கூட அவர் எம்பியாக வந்துட்டு அவரும் பேசலைங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. திமுகவுக்காராகவே மாறி போயிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மைதான். அவர் இருக்கவே இருக்குது கீழடி, அது ஒன்றை வச்சு வண்டியை ஓட்டிலான்னு பார்க்குறாரு. எல்லா நாடுகளையும் இப்படி ஒரு கலாச்சார பெருமை இருக்கும், அதை மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து ஏதோ தமிழகத்துக்கு மட்டுமே உரியது, அது ஒரு பெரிய விஷயம்தான், நான் மறுக்கவில்லை. பட் நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் போனீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரலாற்று பின்புலமும் ஒரு சிறப்பும் இருக்கும். இன்றைய நவீன வாழ்க்கையோட அன்றாட வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு இந்த பெருமையை பேசுகிறதால வந்து தீர்வு கிடைச்சிடுமா? க்ளோரியஸ் பாஸ்ட்னு அவன் பேசுகிறான்ல பிஜேபி, அதை தானே நீங்களும் பண்ணுறீங்க. இன்றைக்கி பொழுதுனிக்கும் எப்போ எடுத்தாலும் கீழடி. இது எத்தனை நாளைக்கு இந்த கீழடியை வச்சுட்டு சு வெங்கடேசன் வண்டியை ஓட்டுவார்? ஆகவே திமுககாரராகவே தான் மாறிவிட்டார், அதில் என்ன சந்தேகம்? இதுதான் காலத்தின் கோலம். 24 மணி நேரமும் பிஜேபி பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசு, இங்கே இருக்கக்கூடிய போராட்ட களம், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பற்றி பேச வேண்டிய அளவுக்கு இவர் பேசினாரா என்றால் பதில் இல்லை என்று தான். பிரச்சனையும் இருக்காது, தமிழ்நாட்டோட பிரச்சனையும் இருக்காது, முழுக்க பாசிச பாஜக மட்டும். எத்தனை நாளைக்கு சார் இதை வச்சு வண்டி ஓட்டுவீங்க? அதுவும் 2வது டேர்ம் ஜெயிச்சிட்டாரு. ஆகவே இது ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட பொங்கல் ஒரு பக்கம் கொண்டாட இருக்கிறது, ஒரு பக்கம் மக்களுக்கான பொங்கலுக்கான பரிசு தொகைக்கும் இன்னும் முதலமைச்சர்கிட்ட அறிவிப்பு எதிர்பார்க்கிறது. தமிழர் பொங்கலாக கொண்டாட போகிறோம்னு சொல்லி தாவேக்கா ஒரு அறிவிப்பு ஒன்றை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு, பிறகு கட்சியினுடைய சின்னம், மற்ற விஷயங்கள், இணைப்பு போன்ற ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குது தாவேக்காவினுடைய தரப்பில். திராவிட பொங்கல், தமிழர் பொங்கல், பொங்கலை வைத்து அரசியல் படுத்துகிறார்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன்லாம் வருது, ஃபுல்லாக வச்சு விளையாட வேண்டியதுதான். அதில் பொங்கல் வந்ததுன்னா பொங்கலுக்கு கிடைக்க வேண்டியது மக்களுக்கு. இப்போ என்ன எலெக்ஷன் டைம் வேறு, உங்களுக்கு ரேஷன் கார்டில் என்ன கொடுக்க போகிறாங்க? அறிவிப்பு இது வரைக்கும் வரல. 3000 அது அதிகாரப்பூர்வமாக வரலையே, அதிகாரப்பூர்வமாக இன்னும் நமக்கு வரலையே. ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா வந்து அரசுக்கு வந்து இப்போ பெரிய நெருக்கடி உண்டாகும். எல்லா மந்திரியும் 5000 ரூபாய் கொடுன்னு அதிகாரிகளை நெருக்கிறாங்க. அதிகாரிகள் வடிவேலு காமெடியில் வர மாதிரி பேண்ட்டு காமிக்கிறாங்க. இவ்வளோதான் இருக்குன்றாங்க அதிகாரிகள்லாம், சொல்லிட்டாங்க இவ்வளோதான். மந்திரிங்க கூப்பிட்டு நீ எதனா பண்ணுன்றாங்க, பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணுன்றாங்க.
எங்கேருந்து வைக்கிறது? மொத்தமாக ஒன்றுமே இல்லை, இதை கொடுத்தாச்சு, காலி, கஜானா காலி. கொடுக்குறதுக்கு கஜானா எங்க காலிங்க, இருக்குது? என்கிட்ட இல்லாததுக்கு நாங்க ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் திணறலா இருக்குது அப்படிங்கிறதுல. யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கார்பஸ் ஃபண்டை பாதியாக வச்சிட்டானுங்க. இன்னைக்கு தினமலரில் மெயின் நியூஸில் 340 கோடி இருந்தது 170 கோடி எடுத்துட்டாங்க. அதை வச்சு தான் ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸுக்கு பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் இப்போ அதையும் ஓடிச்சிட்டானுங்க சார். மோசமாக இருக்குது சார் தமிழகத்தோட நிதிநிலை என்பது. அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. யாருமே அதை பேச மாட்டேன்றாங்க. இதில் இலவசங்களை பற்றி மட்டுமே தினமும் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. 3000 ரூபாய் கொடுப்பானா, 5000 ரூபாய் கொடுப்பானான்னு. ஒரு பக்கம் ஊழலை அரிச்சிட்டு இருக்கு அரசு நிர்வாகத்தை. இன்னொரு பக்கம் வந்து நிதி மேலாண்மையில் அரசு கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கடன் 10 லட்சத்துக்கு மேலே ஆகும். கரெக்டாக தான் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாருங்க. இவ்வளோ பெரிய கடனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சும்மா சால்ஜாப்பு பேசிகிட்டு இருக்க முடியாது. ஊபியை விட உனக்கு கடன் அதிகம்னா என்ன கதை சொல்லு? உன்ன மாதிரி 2 மடங்கு பாப்புலேஷன் அதிகம் உள்ள மாநிலம் அது. ஆனால் அதை விட உங்களுக்கு கடன் அதிகம் என்ன அர்த்தம்? கடன் வந்து வளர்ச்சி அதிகம். இது இவ்வளோ பெரிய கடனா? எங்கே உங்களுக்கு growth இருக்குது அதை சொல்லுங்கள். இப்போதைக்கு ஒவ்வொரு செக்டார்லையுமே வந்து உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குறதே சிக்கலாக போயிடுச்சு சார். கண்ணு முன்னால் நம்ம பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாதமும் மாத ஊதியத்தை அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பது என்பது சிக்கலான விஷயமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. இத்தனை பென்ஷனாக நிப்பாட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு சார். சமாளிக்க முடியாது. என்ன அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ 18 பல்கலைக்கழகங்கள், மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் செக்டார் வைஸாக பார்ப்போமே, எல்லாம் தண்ணி குடிக்கிறான் இன்றைக்கி. திவாலு, கம்ப்ளீட் திவாலு போச்சு. இது வந்து இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் நோக்கி நகருது கம்ப்ளீட்டாக. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கொடுத்த கோரிக்கை நிறைவேற்ற முடியல. அவன் தினமும் போராடி கிடக்கிறான். 3 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக கிடக்குது. இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம். மத்திய அரசு மேலே சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் மத்திய அரசு மேலே பழிய சுமத்திட்டு தப்பிச்சிடும். கேட்டால் நாங்கள் இப்போ சொன்னால் மத்திய அரசு கொடுக்கல, அப்போ எதுக்கு நீங்கள் இருக்கீங்க? மத்திய அரசு ஆண்டுட்டு போகலாமே டைரெக்டாக. உங்களால் நிறைவேற்ற முடியலன்னா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை ஏன் கொடுத்த? ஆகவே நிதிநிலை அதில் பாதாளத்தில் இருக்கும் பொழுது அது குறித்த விவாதம் இல்லாமல் எவனுக்கு எவ்வளோ சீட்டு வரும், எங்கே வரும், இதில் பொருணை, இதெல்லாம் பேசி எத்தனை நாளைக்கு சார்? இரும்பு நாங்கள் தானே கண்டுபிடித்தோம், அது தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்களேன். சமகால வாழ்க்கைக்கு, இன்றைய நவீன வாழ்க்கைக்கு தேவையானது நம்முடைய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு உத்தரவாதம். இதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாமல் கீழடியையும் பொருணையையும் பேசிட்டு எத்தனை நாளைக்கு இதை பேசிக்கிட்டே நீங்கள் வண்டியை ஓட்ட போகிறீங்க? அவங்க எங்களுடைய பாரம்பரிய பாரத கலாச்சாரம்னு பிஜேபி எப்படி பேசுகிறானோ அதே தான் நீங்களும் பேசுகிறீங்க. 2 பேரும் ஒன்று தான். காசி தமிழ் சங்கமம் நடத்திட்டு இருக்காங்க ராமேஸ்வரத்தில். அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதனுடைய கலாச்சாரம் சொல்கிறப்ப கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோன்னு அவர் சொல்கிறார். அதையும் 2 ஒன்று தான். நடைமுறை என்ன? உன் கடன் என்ன? உன் வேலை வாய்ப்பு திட்டங்கள் என்ன? வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்ன ஆச்சு? இதை பற்றி பேசாமல் பழம்பெருமையில் வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு எல்லையே கிடையாது. கீழடி மாதிரி நாகரிகம் கிட்டத்தட்ட பெரும்பாலான நாடுகளில் ஏதாவது ஒரு நாகரிகம் இருக்க தான் செய்யும். இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை சொல்லுங்களேன். தெரிய வேண்டிய அளவுக்கு தெரியட்டும். நான் மறுக்கிறேன், அதை நான் வேணான்னு சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் அதை கொண்டு வந்து நீங்கள் எங்கள் மேலே திணிக்கும் போது அது இன்றைக்கி வந்து சோறு போடுமா? அது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குமா? எந்த வகையிலுமே நமக்கு ஒரு எந்த பலன் அதை சொல்லி இன்றைய யங் ஜெனரேஷனுக்கு அவனோட வாழ்க்கை போராட்டத்தில் இது எந்த விதத்தில் அவனுக்கு உதவியாக இருக்க போகுது? அது தேவை, நான் மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் இது இப்படி கொண்டு வந்து எங்கள் தலையில் திணிக்கும் போது அப்போ எதையோ நீங்கள் இதை காமிச்சு எதையோ ஏமாத்துறீங்க, மறைக்கிறோம், அப்படி டைவர்ட் பண்ணுறீங்க மக்களை. இதனால் ஒரு பயனும் பொருணை நதி கலாச்சாரன்றீங்க. சரி, இது என்ன? இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்ற கேள்வி எழுவது இயல்பானது இல்லையா? இதெல்லாத்தையும் சாதிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லான்னு வந்த பிறகு இதெல்லாம் பேசுனீங்கன்னா கூட ஓகே. அதுக்கே இங்கே போராட்டம் வந்து போராட்ட களமாக இல்லைங்க இருக்குது. மறுபடியும் சொல்கிறேங்க, கடந்த 3-4 வாரங்களாக தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டங்கள், அந்த புகைப்படங்கள், அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொந்தளிப்பான சூழல் தாங்க. ஒரு போராட்ட களமாக மாறி நீங்கள் என்ன வந்து நெருக்குறீங்களா அரசாங்கத்தை அப்படின்ற? ஆமாம், நெருக்க தான் செய்வாங்க. போராட்டத்துக்காக காலத்தில் நெருக்க தான் செய்வாங்க. நீங்கள் 4.5 வருஷத்தில் 4.25 வருஷத்தில் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றிருந்தீங்கன்னா மக்கள் ஏன் போராட்ட போகிறாங்க? நீங்கள் தானே காரணம் போராட்டத்துக்கு. போராட்டத்துக்கு தேவையில்லாமல் போயிருக்கும்ல. ஒன்று எடுத்து தூக்கி கீழடி பொருணை அப்படின்னு விட்டிங்கன்னா டைவர்ட் பண்ணுறீங்கல்ல. தேர்தலுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் தடுக்கப்பட்டு முழுமையாக இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஓடுறது ஆகிப்போச்சு இல்லை. அதாவது வந்து அவன் வயிறு காயும் போது வந்து எல்லாமே காற்றுல போயிடும். அதுவே அரசு தான் விழித்து கொள்ள வேண்டும். இந்த பழம்பெருமை பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அண்ணாமலையும் நயனா நாகேந்திரனும் ஒரு வள்ளி கும்மி ஒரு ஆட்டம், ஒரு நிகழ்ச்சி, கட்சியினுடைய நிகழ்ச்சியில் வந்துட்டு கலந்துருக்கும் பொழுது இங்கு நாங்கள் ஆடக்கூடிய ஆட்டம் வந்துட்டு அடுத்து தமிழ்நாடு அரசியலில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட போகிற ஆட்டம் அப்படிங்கிறது சொல்லி திமுகவினுடைய தலைவருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் சமிக்கை கொடுத்துருக்காரு. நல்லா சவால் விடுறான். இருவரை எப்படி ஆடுறோம்னு பாருங்க, 2 பேரும் சேர்ந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். 3% 4% வச்சுக்கிட்டு இருக்காங்க.
நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட போகிறோம். நாங்கள் என்ன ஆட்டம் அதையும் தான் ஆடி பார்க்கட்டுமே, எவ்வளோ பார்த்தோம் அதையும் பார்த்துடலாம். என்ன இடியை சிபிஐ ஏவி விடுவாங்க, குறிப்பாக இடியை ஏவி விடுவாங்க. திமுக அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கும், எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்குது, எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க. பொலிட்டிக்கலாக இதை பார்க்கணும் நம்ம. நாங்கள் வந்து கும்மி ஆட்டம், அது என்ன ஆட்டம், அது வந்து பள்ளி கும்மிலையும் சரி படுகிற மக்களோட ஃபங்க்ஷன்லையும் சரி ரெண்டுலையுமே பேசுகிறாங்க, ரெண்டும் சேர்ந்து தான் கலந்துக்கிறாங்க. இப்போது நல்ல கூட்டணி, அருமையான கூட்டணி. அது நயினார் நாகேந்திரன் தான் அதுக்கான பலனை அனுபவிப்பார். ஏற்கனவே 4 கோடி ரூபாய் சிபிசிஐடி கேஸ் அவர் மேலே இருக்குது. அந்த 4 கோடி ரூபாயை யார் போட்டு கொடுத்தாங்கன்றது நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். அது யாருடைய கைங்கரியத்தால் அந்த விஷயம் வெளியில் வந்தது, அது யார் அதுக்கு மூல கர்த்தாலாம் அவருக்கு தெரியும். இன்னொரு பக்கம் அவர் வள்ளி கும்மி ஆடிக்கிட்டு இருக்காரு, சிபிசிஐடி காத்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆமாம், அதனால் நான் ஸ்டாப் காமெடி தான் தமிழ்நாடு மக்களுக்கு எலெக்ஷன் வரைக்கும். கூட்டணிக்கு யார் வரப்போகிறாங்கிறதே இபிஎஸ்ஓடைய சைடில் வந்துட்டு தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு வெளிப்படுத்தணுங்கிறப்ப அரக்கோணத்துலேயும் ராணிப்பேட்டையிலையும் பேசுகிறப்ப செல்வ பெருந்தகை முதல்ல உங்கள் கூட்டணியில் முதல்ல இருக்காரான்னு பாருங்கள், அவர் இன்னொரு இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு, இங்கேயும் இருந்துட்டு இருக்காரு. முதல்ல உங்களோட கூட்டணி வலுவாக இருக்காங்கிற முதல்ல பாருங்கன்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு பேசியிருக்காரு இபிஎஸ். கனவு காண்கிறார். காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும். சில நெருடல்கள் இருக்கின்றன, பட் கண்டிப்பாக அந்த கூட்டணி தொடரும். தாவேக்காவோட அவங்க போக மாட்டாங்கிறது 100% போக மாட்டாங்க. இந்த முடிவு, இறுதி முடிவு எடுப்பது சோனியா காந்தி இருக்கும் முறையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். செங்கோட்டையன் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்காரு, அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் தாவேக்காவில் வந்துட்டு இணையறதுக்கான ஒரு அழைப்பை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது தெரியல, தினகரனே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பெரிய பதவியாக தாவேக்காவில் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு செங்கோட்டையன் இருக்கிறாருன்னு ஒரு பக்கம் அவர் சொல்கிறாரு. இல்லை ஓபிஎஸும் தினகரனும் எங்கள் சைடு வருவாங்கன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சார் என்ன தான் நடக்க போகுது இவங்களோட? தெரியல சார், உண்மையிலேயே தெரியல. ஏன்னா முடிஞ்சு போச்சு இந்த ஆண்டு. தை பிறந்தா வழி பிறக்குன்றாங்க. ஜனவரிக்குள்ளே பிக்சர் கிளியர் ஆகிடும், ஜனவரி இறுதிக்குள் பிக்சர் கிளியர் ஆகிடும் என்று தான் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு தெரியல அங்கே தினகரன் ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தகவல் இல்லை. ஜனநாயகன் 9 ரிலீஸ், அதனுடைய ஆடியோ லான்ச்லேயே பெரிய அளவு வரவேற்பு வந்துட்டு விஜய்க்கு அங்கே கிடைத்தது. படம் 10ஆம் தேதி பராசக்தி வர ரிலீஸ் ஆகுது. ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ஒரு எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு ஏறத்தாழ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பாதிங்கிற லெவலில் வந்து போயிட்டுருக்கு. விஜய்க்கான நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கிட்டு இருக்கு ஜனநாயகனை பேஸ் பண்ணி. ஆஃப்டர் ஜனநாயகன் தான் அரசியல் பற்றின எந்த முடிவும் இருக்குங்கிறத விஜய் வந்துட்டு தெளிவாகவே தான் வச்சுருக்காருங்கிறாங்க சார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லா கூட்டணியோ மற்ற விஷயங்களோ அடுத்த அரசியல் பயணங்களோ எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜனநாயகனுடைய வெற்றியை பேஸ் பண்ணி காத்திருக்காரு. அப்படி காத்திருக்காரான்றது இல்லை சார், எனக்கு அது தெரியல. அதோட வெற்றி தோல்வியை பொறுத்தவருடைய அரசியல் அமையுமான்னு எனக்கு தெரியல. அது அப்படி நெருக்கடிகளை பேஸ் பண்ணி அடுத்த முடிவுகள் எடுப்பதற்கான டைமிங். படம் ஓடின பிறகு, ஒரு வாரத்தில் ஓடின பிறகு பிஜேபிக்கு போயிடுவாருலாம் பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலை. இது வந்து இவங்க போட்டிக்கு சிவகார்த்திகேயன் படத்தை கொண்டு வந்து இறக்குறாங்க திமுக தரப்பு. மிகப்பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் இறக்கப்படுது. ஆகாஷ் பாஸ்கரன் இவ்வளோ பணம் செலவழிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துட்டு உடனடியாக ஒரு ப்ரொடியூசர் வருமானத்துறையும் அமலாக்கத்துறையும் கவலைப்பட்டு ஒன்றா நம்ம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கையேந்தின்னு இருக்கோம். நமக்கு என்ன இருக்க போகுது? வள்ளூர் கோட்டத்தையே வந்து சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்துக்காக ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க கமர்ஷியலாக பே பண்ணுறாங்கன்றாங்க. அது உண்மையாக போய் 3 நாள் ஃப்ரீயாக விட்டாங்க, இப்போ டிக்கெட் வச்சுட்டாங்க. இப்போ டிக்கெட் வச்சுருக்காங்க. டிக்கெட் நிறையா ஃபார்ம் ஆயிடுச்சாங்க. ஆமாம், இது அரசு கட்டிடத்தை எதுக்கு ஒரு சினிமா ப்ரமோஷனுக்கு கொடுக்குறாங்க? கடந்த காலங்களில் கொடுத்தாங்களா? ஆகவே விஜயை பார்த்து திமுக எந்த அளவுக்கு அஞ்சுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். மக்களுக்கு நல்ல சினிமாக்கள் காத்திருக்கின்றனவா இல்லையா என்பது 2 படமும் வெளியில் வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் படம் மொழிப்போரை தூக்கி நிற்குது, நிறுத்திட்டு இருக்குது பராசக்தி. ஜனநாயகன் அரசியலா என்னங்கிறது தெரியாத அளவுக்கு ஓடிட்டு தெரியல. விஜய் கடைசி படம்னு அறிவிச்சிட்டார், இதுதான் என்னுடைய கடைசி படம்ங்கிறத வெளிப்படுத்திட்டார். ட்ரிபியூட் கொடுத்துட்டாங்க அவருக்கு. 2 பக்கத்துலையும் வந்து சிவகார்த்திகேயன் படத்தை பராசக்தியை வந்து ரெட் ஜெயண்ட் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க அதை புஷ் பண்ணுவாங்க. விஜய்க்கு ஆர்கானிக்காகவே அவருக்கான ஒரு க்ரௌடு இருக்கும். அதனால் எந்த தேட்டர் ஓனரும் திமுக அழுத்தம் கொடுத்தா கூட படத்தை திரையிடாமல் இருக்க முடியாது. கல்லா கட்டுறது விஜய் படம் தான். விஜய் படம் தான். சிவகார்த்திகேயன் படம் கட்டுதா கட்டலையான்றது படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும். சினிமா தமிழக அரசியலில் எப்பயுமே ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிறது. இந்த தேர்தலையும் அது செய்கிறது என்பதற்கு தான் இது ஒரு உதாரணம். மற்றபடி படத்தை பற்றி எனக்கு சினிமா பற்றின நாலேஜ் எனக்கு ஆடியோ லான்ச்லேயே டிவிக்கேங்கிற குரல் மலேசியாவில் ஓங்கி ஒழிச்சிருக்கு. இப்போ அந்த ஜூன் 4ஆம் தேதி ஜி தமிழில் அந்த ஆடியோ லான்ச் படம் வெளியிடுறது போடுறாங்க போல். அவர் ஹியூஜ் ஹீரோ தான், அதில் சந்தேகம் இல்லை. இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலே சூப்பர் ஸ்டார் விஜய் தான். இவங்க அதை கொண்டு போய் பராசக்தியோடலாம் அதை நிறுத்துறதுன்றது வந்து அரசியல் உள்நோக்கம் தான்.
அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எஸ்எஸ்சியை மீண்டும் அரவணைத்து கொண்ட விஜய் அவ்வளோதான். அப்பா தான் அப்படின்னு சொல்லி இறங்கி போய் விஜய் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு அவர் மேலே வைக்கப்பட்ட ஒரு சில விமர்சனங்களுக்கு அந்த ஆடியோ லான்ச்லேயே விஜய் பதில் வச்சுட்டாரு. ஆமாம், அவர் பாப்புலர் ஹீரோ, வரட்டும், மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி வந்து நிறையா தலைவர்கள் வந்திருக்காங்க. இல்லை உதயநிதி அவர்களுடைய வருகை வந்துட்டு ஒரு பெரிதாக வந்துட்டு பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. உடனடியாக அடுத்து இபிஎஸ் அவர்களும் அங்கே வந்தார், சீமான் வந்தார், எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க, வந்திருக்காங்க. விஜய் அறிக்கை வெளியிட்டார். விஜய் வந்துட்டு விஜயாந்தரோட நினைவிடத்துக்கு போக முடியாதுன்னு விஜய் வந்துட்டு வெளியிட்டிருந்தார். தேமுதிகனுடைய மாநாடும் எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. திமுகவோடு தான் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உதயநிதியினுடைய வருகையும் தேமுதிகவுடைய நெருக்கமும் எப்படி சார் பார்க்குறாங்க? ஆமாம், அவங்களுக்கு மவுசு கூடி இருக்குது. குறிப்பாக வந்து விருதுநகர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜயகாந்த் மகன் பிரபா, அவர் பேர் என்ன, விஜய் பிரபாகரன், அவர் வந்து நல்ல ஃபைட் கொடுத்தார். காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூருக்கு ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தார். அதன் பிறகு அவங்களுக்கான அந்த ஒரு மவுஸ் ஏறி இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க 2 பேரோடையும் பேசுகிறாங்க, திமுகவோடையும் பேசுகிறாங்க, பிஜேபியோடையும் பேசுகிறாங்க. அது என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. பட் பெரிய அளவில் ஒன்றும் அவங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. விஜயகாந்த் இருந்த அளவோடு போயிடுச்சு. அது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய் பிரபாகரன் வாங்கிய வாக்குகள் தான், அந்த ஒரு தொகுதியில் வாங்கின வாக்குகள் தான் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த இதை வந்து கெத்துன்னுவாங்க, அதை கூட்டியிருக்கு. பட் பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு வாக்கு வங்கி இருப்பதாக நான் கருதவில்லை. இன்றைக்கு வந்து அது ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. தேமுதிக தன்னைத்தானே ஓவர் எஸ்டிமேட் செய்து கொள்கிறது. அதை திமுக அதிமுக 2 பேருமே ரசிக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இருவருமே அதற்கான ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட்டணிக்குள்ளே இழுக்கணும், வரலன்னா என்ன பண்ணுறதுன்றது 2 பேரும் தயாராக. அவங்க 2 பேரோடையும் பேசுகிறாங்க. ஸோ அது ராஜ்யசபா சீட்டு தான் மெயின் அவங்களுக்கு. அதை யார் என்ஷூர் பண்ணுறாங்களோ அதுக்கு மேற்கொண்டு ஒன்றுமே கிடையாது. அதில் முன்னணியில் திமுக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் போயிட்டு இருக்கு. அதனால அதோட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. நான் அறிந்தவரையில் அமித்ஷா பெரிய அளவில் தேமுதிகவை என்டிஏவில் சேர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை. இங்கே இருக்கிற லோக்கலில் உள்ளவங்க தான் ஆர்வம் காட்டுறாங்க. பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. அநேகமாக அவங்க திமுக பக்கம் போவதற்குத்தான் சாத்தியக்கூறுகள் அதிகம். திமுக பக்கம் போவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக அவங்க முதல்ல ஒரு ராஜ்யசபா சீட்டு சுதீஷ் கேட்குறாங்க. திமுக அதை அகாமடேட் பண்ணிக்கணும் தான் எனக்கு தோணுது. நிச்சயமாக இறுதியாக ஒரு கேள்வி சார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் வந்து நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு கண்ணீர் விட்டு பேசிட்டாரு. மகனை கொண்டு வந்ததே ஒரு பெரிய தப்புங்கிறத உணர்ந்துட்டேன்னு திரும்ப ஒரு முறையும் வந்து நிரூபிச்சிட்டாரு. ஏற்கனவே வந்துட்டு இது கடைசியான ஒரு கூட்டமாக, ஒரு பெரிய கூட்டமாக நடத்தணும், நீங்கள் எல்லாரும் வந்து வரணுங்கிற மாதிரியும் அவர் வந்து பேசியிருக்காரு. ராமதாஸ் அவர்கள் கூட்டம் நடந்து முடிந்தது, பொதுக்குழுவும் செயற்குழுவும் சேர்த்து நடத்தி முடிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? மகனுடன் அப்பாவுக்குள்ள சண்டை புதிய பரிமாணங்களை எட்டி இருக்கிறது. இந்த பொதுக்குழுவே செல்லலைன்னா இவரு சொல்கிறார் அன்புமணி ஜிகே மணியை நீக்கிட்டாரு. ஜிகே மணி நீக்கினதுக்காக அன்புமணி மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க. நான் ஸ்டாப் காமெடி தமிழக மக்களுக்கு காத்திருக்கிறது. இன்னும் ஒரு நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் அன்புமணி என்டிஏக்கு தான் போவார். ராமதாஸ் திமுக பக்கம் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சீட்டை வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அவ்வளோதான். ஏன்னா செயல் தலைவர் அவருடைய மகள் ஸ்ரீமதி காந்தி பேசும்பொழுது அன்புமணியை தம்பியை ஆர்எஸ்எஸ் கொத்தடிமைன்ட்டார். ஆர்எஸ்எஸ் கொத்தடிமை என்பது அன்புமணியை ஸ்ரீமதி காந்தி பேசியது என்பது திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். நாங்கள் அவங்களோட போல பாசிச பாஜகவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் மதச்சார்பற்ற புனிதர்கள், வாங்க நம்ம வந்து மதச்சார்பின்மையை காப்பாற்ற ஒன்றாக களத்தில் இறங்கலாம்னு செயல் தலைவர் திருமதி ஸ்ரீமதி காந்தி அவர்கள் அறைகோவல் விடுத்து விட்டார். அதனால் திமுகவுக்கு ராமதாஸும் அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி கூட்டணிக்கு அன்புமணியும் போவதற்குத்தான் வாய்ப்புகள் இப்பொழுது தோன்றுகிறது. அப்பா பையன் பிரச்சனை ஒரு பக்கம், மாமனார் மருமகன் ஃபைட்டும் அந்த இதில் தான் ஓடி இருக்கு. அதே பிரச்சனை தான். அவருடைய மருமகனும் அதே இடத்துல ஒரு மாமனாருக்கு எதிராக ஒரு இதை வெளியிடுறாரு. அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியிடுறாரு. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ், பாமக சண்டையில் யார் ஜெயிச்சாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்குங்கிற டாக்டர் ராமதாஸ் ஒரு முதிர்ந்த புத்தி கூர்மை உள்ள அரசியல்வாதி என்பதை இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை வந்ததுன்னா ஒருத்தன் காலியாவான், ஒருத்தன் ஜெயிப்பாங்கிற சொத்து பிரியும். இங்கே அப்படி இல்லை. யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும். 2 தலைவர்களும் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் கூர்த்த மதி கொண்ட அரசியல் தலைவர் தான். 2 தலைவரும் அவங்க ஃபேமிலி தான், 2 பொதுச்செயலாளரும் அவ்வளோதான் சொல்றேன். ஒரு சண்டையில வந்து சொத்து பிரியுதுன்னா 2 வெவ்வேறு குடும்பங்களுக்கு பிரியும். இங்கே ஒரு யார் ஜெயிச்சாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கும். பதவியும் குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு இந்த சண்டை வந்து உலகத்திலே இல்லாத ஒரு வினோதமான சண்டை தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.